நோக்கங்கள் பெருசு. ஒரு உண்மை சொல்றேன். 73ஆம் ஆண்டு டாக்டர் டிஜிஎஸ் அவரை தனியே சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அவர் சில காலம் அவருக்கு உதவியா இருந்தேன். அந்த நாட்களிலே ஃபீபா தொலை வானொலியிலே பேசுவார். அப்பதான் மேட்டூர் சென்னைக்கு வந்தார். ஃபீபா வானொலி, அப்ப டிவி கிடையாது, 70-71. அப்படி ஒரு கடிதங்கள் வரும், நிறைய கடிதங்கள் வரும். அவர் போஸ்ட் கார்டு கொடுப்பார். அந்த போஸ்ட் கார்டுக்கு நான் கடிதம் எழுதி திருப்பி அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் கையெழுத்து போட்டு அனுப்புவார். வரும் எல்லா கடிதங்களையும் கொடுப்பார். அப்படி ஒரு சின்ன சின்ன ஊழியம் ஆரம்பத்தில் 71, 72, 73. பிறகு இயேசு அழைக்கிறார் பத்திரிகை, அதை ப்ரூவ் பார்க்கிற ஒரு வாய்ப்பை அவர் தந்தார். அவர் தான் தந்தார். அதையும் பண்ணேன். அப்புறம் அவர் ஜெபித்தார் எனக்காக ஒரு முறை. எனக்கு ஒரு 21 மணி ஜெபம் பண்ணார். நம்பர் 1, உலகத்தில் பல தேசங்கள் கொண்டு போவேன், பெரிய ஊழியக்காரனாக்குவேன், ஊழியக்காரனுக்கு நீ ஊழியக்காரனா இருப்பாய், உன்னை தலைவனாக்குவேன், சபைகளை ஸ்தாபிப்பாய், மனிதர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு உன்னை கொண்டு செல்லுவேன். 73 சொன்னாரு. 86 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, புரியவே இல்லை. பாடுகள், போராட்டம், பிரச்சனை, வேதம் கொடுத்தப்பட்டது. அடுத்த வேலை சாப்பாடே இல்லை. I slept in the streets. புரியுது? ஒரு சட்டம் வாங்கினேன் தைக்கிறதுக்கு, 1 வருஷம் தைக்க முடியாம வச்சிருந்தேன். அதான் வாழ்க்கை. ஆனால் காலங்கள் மாறினது. தேவன் என்ன சொன்னாரோ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கதை செய்தார். தேவன் கொண்டு போன தேசங்கள் எல்லாமே ஆச்சரியமானது. ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அமேசான் காடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், ரஷ்யா, சைபீரியா, செக், ஸ்லோவேக்கியா, நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள், புத்த நாடுகள், கம்போடியா, வியட்நாம், பர்மா, இதெல்லாம் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ், ஆபத்தான நாடுகள். நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்க, ஜெபிப்பது என் கடமை, பதிலளிப்பது அவருடைய பொறுப்பு. இப்படி சொல்றேன், ஜெபிச்சு வையுங்க, என்னைக்காவது ஒரு நாள். வேகமாய் சொல்லுவேன், கடந்து போகிற சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். ஜெபத்துல என்ன ஒரு கட்டாயம்? எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஈவன் மைசெல்ஃப் எவ்வளவு ஜெபம் பண்றேன், பல சோறு வருது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஒரு 8 காரியம் சொல்றேன். நம்பர் 1, சோர்ந்து போகாமல். சொல்லுங்க எல்லாரும், எப்பொழுதும். முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முதல்ல சொன்னேன், the need of a prayer. கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஜெபத்தின் அவசியம். ஏன் ஜெபிக்க வேண்டும்? வாழ்க்கையில சோர்வுகள் அவசியம் தெரியுமா? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை